ஐயா சிவாய நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க. நேற்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சரி. ஆண் நண்பர் கூட ஒரு மாணவி பேசிட்டு இருந்திருக்கா. கல்லூரி மாணவி. நாம அந்த பெண்ணை கூட்டு போய் 3 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணிருக்காங்க. அதான் பாலியல். கூட்டிட்டு போலையா, தூக்கி கடத்திட்டு போயிருக்கானுங்க. சரி ரைட். அப்படியே நான் கொஞ்சம் நாகரீகமா சொன்னேன். எல்லாம் சரி எவ்வளவு. அப்படிதான் சொல்லுங்க. பண்ணிருக்கானுங்களே. ம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில இதுதான் நடக்குமா? சமூக சீர்கேடு ஒண்ணுமே ஒரு இளவு இல்லை இந்த ஆட்சியில. 4.5 வருஷத்துல எல்லாரும் அதாவது வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னதான் நடக்குது? அண்ணாமலை பாத்தீங்கன்னா தனக்கு தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. ஏன் அந்த சாட்டை கொஞ்சம் திருப்பி பிடிக்கலாம்ல? என்ன நடக்குது? நீங்க கொஞ்சம் விவரம் எடுத்து விவரம் சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். பாவம் ஐயா, அண்ணாமலை எத்தனை முறை தான் சாட்டையில் அடிக்கிற இதே பிரச்சனை இனி நடக்க கூடாது. அவருமே அடிக்க கூடாது. இனி இது போல நடக்க கூடாதுன்னு தான் சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு. மறுபடியும் நடக்குது. என்னச்சு இங்க பாருங்க ஐயா, கலியுகம் முத்தி போச்சு. இங்க பாருங்க, பெண் பிள்ளைகளுக்கு நான் பணிவா சொல்ல ஒரு புத்தி. உங்க அப்பா ஆத்தால நம்புங்க, அண்ணன் தம்பியை நம்புங்க, அடுத்தவனை நம்பிலாம் பயணம் போவாய் தொலையாதீங்கன்னு நாங்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு பழமொழி உண்டியா, தன்னுடன் பிறவா தம்பி தனைப்பெறா தாயார் தந்தைங்க. உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு வழி, உனக்கு ஒரு விபத்து, உனக்கு ஏதோ நடந்துருச்சுன்னா அப்படியே துடிக்கிறது, அழுறது, கதறது. யார் கதறுவா? உன் தங்கச்சி, உன் தம்பி, உன் அக்கா, உன் அம்மா, உன் அப்பன். இவன் தான் அழுவான். வேற இங்க உலகத்துல எவனும் அழ மாட்டான். காதல ஓடிடுவான். இன்னைக்கு அந்த இடத்துல அவன் அப்ப விட்டுட்டு போடுவானா? அங்க பாருங்கய்யா, நான் புரிஞ்சுக்கங்க. நாங்க எவனையும் எதையும் நான் நியாயப்படுத்த விரும்பல. முதல்ல தனி மனித ஒழுக்கம் வேணும் எல்லாருக்குமே, எனக்கும் சேர்த்தான். இதுல நம்ம யாரையும் குறை சொல்லவோ கூட்டவோ குறைக்கவோ நாங்க விரும்பல. கலியுகம் முடிகிற நாள்ல இது போன்ற துர்சம்பவங்கள் நடக்கணும். பகவான் பரமாத்மா சொன்னது. எப்ப சொல்றான் பாருங்க, சாமி சொல்றான் பாருங்க, அந்த கலியை எப்படி அழியுமா சாமி சொல்ற பாருங்க. இவன் வாழும் போது இனத்துக்கு இனம் பகையாம், சிவன் ஞான நினைவு செல்லாது தேசமதில், கொலைக்களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும், தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார், நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் பார் மீதில், போருக்கு யாரும் புத்தியாய் தான் இருப்பார், பிள்ளைக்கு தாயும் தானும் பெருத்த பகையாயிருக்கும். சாமி சொல்ல, அப்பா சொல்றான் சிவபெருமா, எப்பா அந்த களி அழியும் போது சிவஞான நினைவே எவனுக்கு இருக்காது. 24 மணி நேரம் போத 20 அப்படி இல்லைன்னா சினிமா முகம் சீரியல் முகத்துல சீரழிஞ்சு போவானுங்கன்னா, இந்த சிவஞான நினைவு எல்லா பிள்ளைகளுக்கும் இருந்துச்சுன்னா இது போல தப்பு நடக்காது. தப்பு செய்ய மனம் வராது. பாவம், இது பெருங்குற்றம், இது பஞ்சமா பாதகம், ஐயோ ஆத்மா வீழ்ச்சி அடைஞ்சிரும், இறப்புக்கு அப்புறம் பெரிய தண்டனை இருக்குங்கிற எண்ணம் வரும். இங்க எவனுக்குமே அந்த எண்ணம் இல்ல. வெந்ததை திம்பம் விதி வந்தா சாவும், மனம் போல நடப்பணும். அரசாங்கமே தப்பு பண்றான், அரசாங்கமே கொள்ளையடிக்கான், அப்புறம் மக்கள் எப்படியா இருப்பான்? மண்டலத்தோர் செய்த புரிஞ்சுக்கோங்க, மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனிச்சரும் திண்டீர மனசு மக்களை சேருங்க. அதனால இந்த படுபாவிகள் பாருங்க, இங்க எவனையா குத்தம் சொல்ல, எவன் ஏன் ஒழுக்கமா இருக்கான்? சிவனே சொல்றான். ஒழுக்கமா இல்லையோ நீங்க மனசுல ஐயா, அங்க பாருங்க, நீங்க மனசுலனாலும் சிறிதளவு சஞ்சலப்பட்டிருப்பீங்க எங்கேனாலும். அதனால இங்க பாருங்க, நாங்க எவனுக்கும் சர்டிபிகேட் விரும்பல, எவனுக்கு நான் யோக்கியன்னு சொல்ல மாட்டேன். என்னையும் சேர்த்தான். என்ன வேணாலும் செருப்பால் அடிச்சுக்கோங்க. உங்களை சொல்லிக்கோங்க, என்ன சொல்ல. சரியா, நீங்க உத்தமரா இருந்துக்கோங்க. ஓகே, அப்புறம் இது கேளுங்க. அப்ப சாமி சொல்றாரு பாருங்க, தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார். உண்மையான வேதத்தை கைவிட்டுருவான். மனுஷன் எழுதுனெல்லாம் வேதம் வேதம் கொண்டு வருவானுங்க. இது இறைவன் சொன்னது. உண்மையான வேதம் அப்பா சிவன்கிட்ட தோண்டியது. அதை வேணா எடுக்கிறானா? இறைவனிடம் தோண்டியது வேதம். அப்போ இந்த களி அழியும்போது எல்லாம் இதெல்லாம் நடக்கும். இனத்துக்கு இனம் பகையான், ஒவ்வொரு சாதிக்கு சண்டை போட்டு சாவானுங்கன்னாரு. இன்னைக்கு நடக்கா இல்லையா? சுவாமி சொன்னது, களி இப்படிதாண்டா அழியும். ரமணன் சொல்றான் பாருங்க, போருக்கு யாரும் புத்தியாய் தானே இருப்பார். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் எப்படா அடிச்சுட்டு சாகலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இருக்கானா இல்லையா? இதெல்லாம் இறைவன் சொன்ன. இங்க பாருங்க, இதெல்லாம் இறைவன் சொன்ன வார்த்தை. அப்புறம் சொல்ற பாருங்க, பிள்ளைக்கு தாயும் தானும் பெருத்த பகை ஆயிருக்கும். ஒரு பிள்ளை பெத்த தாய் பேச்ச கேட்காதான், தட்டி பேசுமா. தாய் ஒண்ணு சொன்னா பிள்ளை ஒண்ணு பேசுது. நடக்கா இல்லையா? இது அப்பா சொன்னது. கல்விகளில் பிள்ளைக்கு தாயும் தானும் பெருத்த பகை இருக்கும். பிள்ளைங்க தாய் தோப்புன்னு சொல்ற கேட்கணும். ஆனா இதுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. என்ன செய்ய சொல்றீங்க? இதுல யார குற்றம் சொல்லுவீங்க? சும்மா இந்த இதெல்லாம் உருட்டக்கூடாது. அப்புறம் சாமியை சொல்ற பாருங்க, கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம், கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கூடிய சிவபெருமான் சொல்றான். எங்க அப்பா வார்த்தை பொய்யாகுமா? ஒரு நாளும் பொய்யாவது. சிவன் வார்த்தை பொய்யாவது. அவன் சொல்றான் பாருங்க, பிள்ளைக்கு அப்புறம் சிவன் ஒருத்தர் இருக்காரா? அப்போ தேவலாம் பேச. இங்க பாருங்க, சாமி சொல்றேன், அவர் இருந்தா ஏங்க அவ்வளவு நடக்குது? எல்லாம் கர்மாயா, எல்லாம் கர்மா. இதுக்கு ஒவ்வொரு சூட்சம், உலக சூட்சம் நீங்க அறிய முடியாதுங்க, நானும் அறிய முடியாது. என்ன அதெல்லாம் பாருங்க, உலக சூட்சம் நம்ம அறிய முடியாது. நீங்க சொல்லுங்க அப்பா சிவபுரம் அவன் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு எத்தனை கள்ளக்காதல் கொலை நடக்குது. அது அன்னைக்கே சொல்லிட்டான், கலியுகம் அழியிறனால கள்ளக்காதல் கள்ளக்கணவருடன் கருத்து மிகமா இருக்கான். தினம் டிவில பாருங்க செய்தி வருது, புருஷனை கள்ளக்காரல தீர்த்து கட்டிட்டான்னு எத்தனை செய்தி வருது. அப்புறம் கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவைங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்பா சிவபுரம் சொல்றான், கலியுகம் அழியிறனால கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவை. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு விளக்கம் நான் கொடுக்க விரும்பல, எனக்கே என் வாயை கூசுது. அப்போ அசிங்கம். அப்போ இது அப்பா சொன்னது இப்படி நடக்கும் கலியுகம் அழியிறனால. அப்போ
இங்க தனி மனித ஒழுக்கம் இல்லாம போச்சுங்க. ராஜாங்க ஒழுக்கம் இல்ல. எல்லாம் ஏங்க 3 நீதம் கடைபிடிக்கப்படணுங்க. கடைபிடிக்கப்பட்டாதான் ஒரு நாடு சுபிட்சமா இருக்கும், வறுமை இருக்காது, நோய் நொடி இருக்காது, துர்மரணம் நடக்காது, இது போன்ற சம்பவங்கள் நடக்காது. 3 நீதம் என்ன நீதம்? ராஜ நீதம், தெய்வ நீதம், மனு நீதம். 3 நீதங்கள் கடைபிடிக்கப்படணும். அதான் ஒழுக்கம். அது இருந்தா நல்லா இருக்கும். இங்க ராஜாங்க ஒழுக்கமா இருக்கா? மந்திரி அவன் உன்னால எவ்வளவு சுட்ட முடியும் சுருட்டிக்க, நீ எவ்வளவு கொள்ளையடிக்குமா அடிச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. எவனையா கொஞ்சம் அதான் எங்க அப்பா சிவனே சொல்றான், இந்த கலியுக நாள் அழிவுனால என்ன சொல்றான்? தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மை நெறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. 3 நீதம் கெட்டு போய் நாசமா போய் இங்க பாருங்க இப்படி போன்று சம்பவம் நடக்காங்க. எல்லா பெண்களையும் தப்பு பண்ணுவாங்கன்னு சாமி சொல்லல. இந்த கள்ளக்கணவன் கருத்து ஒரு சில சபல புத்தி உள்ளவங்க தப்பு பண்ணா அதுக்கு எல்லா பெண்களும் அதுக்கு உடனே கிடையாது. கற்புள்ள அம்மைமார்கள் இருக்கங்காட்டி தான் இன்னைக்கு மழை பெய்யுது, கொஞ்சமா தர்மம் நிலைக்குது. அதனால சாமி எல்லாத்தையும் சொல்லல. நீங்க அதனால அப்படி தப்பா நினைச்சுக்காங்க. கூடி உடன்பிறந்த கோதையை பெண்ணு எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சில இடங்கள் சம்பவங்கள் நடந்து செய்தி வருதா இல்லையா? அப்போ இந்த இதுவோட சம்பவங்கள் நடக்கிறதுனால சாமி சொல்றாரு பாருங்க, இது என்ன நடக்குமா? வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும். சுவாசிக்கிற காற்றே நஞ்சா போயிடன்ட்டான். அன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு சுவாசிக்கிற காத்துல நோயே எல்லாம் சீர்கேடு. அப்புறம் மாறி மறைந்து விடும் வாயு மாறி காலத்து மழை பெய்யாது. மழை எப்போ வரும் போகணும் எவனுக்கும் தெரியாது. அந்த காலத்துல மும்மாரி மழை பெஞ்சு இன்னைக்கு இருக்கா? எங்க பார்த்தாலும் ஒப்பாரியா தான் இருக்கு. விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான், எவனாவது கண்டுக்கிறானா? இவ்வளவு ஏடா இத்தனை லட்சம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களாடா? ஒரு பாவம் ஏழை விவசாயி வாங்கின கட்டணம் கட்ட முடியும் சாகுறான். அது கொள்ளையடிச்சு முடிச்சு கொள்ளையடிச்சு ஓட்டு போறாங்களே, இவங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுவும் சரிதான். இவனுக்கு அவனுக்கு தான் மறுபடியும் ஓட்டு போடுவானுங்க. அதனால இவனுக்கு நம்மளுக்கு கொள்றவனுக்கு தான் ஓட்டம் போடுவானு போல தெரியுது. அதனால விடுங்க. சரி விடுங்க ஐயா, நமக்கு தேவை, நமக்கு அரசியலே வேண்டாம். இங்க பாருங்க, நான் இங்க எவனையும் எந்த கட்சிக்காரனையும் இங்க நான் ஏத்தையும் விரும்பல, இறக்க விரும்பல. அப்பா சிவன் சொன்ன வார்த்தை, இந்த கலிமணியும் போது சாமி சொல்றான் பாருங்க, மனுவதிலே சாமி சொல்றான் பாருங்க, வம்புக்கு நோக்கம் வாக்கில் மிக இருக்கும், அன்புக்கு நோக்கம் அடங்கி மிக இருக்கும், மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளர்கள். கேட்க மாட்டாங்க. கள்ளக்காதலால இன்னைக்கு பிரியாணி அபிராமி விளையாளுங்க, புருஷன் சொல்ல கேட்பாளா? கேட்க மாட்டா. இந்த மாதிரி எத்தனை இருக்குது? 1 2 அப்பா சொல்றான். அதனால எல்லா பெண்களையும் சொல்லல, அப்படி ஒண்ணு நிறைய இருப்பாங்க, புருஷன் பேச்ச கேட்க மாட்டாங்க. அதனால அடுத்து அப்பா சொல்றான் பாருங்க, பிராயம் வருமுன்னே பெண்கள் நிலை அழிவாருங்க. நான் சொல்ல முடியுமா? இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? கொடுமைங்க. அதனால இங்க பாருங்க, நீங்க வெறுமனமே அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ முதல்ல ஒழுக்கமா வாழ கற்றுக்கோ. நீ சுய கட்டுப்பாடோட வாழு. இதுல நீ மத்திய அரசோ மாநிலத்தோ எவனையும் குறை சொல்றதுக்கு நான் தகுதி இல்ல, யாரையும் குறை சொல்லாதுங்கிற. நீ ஒழுக்கமா வாழ்டா. அது இந்த செய்தியில சொல்றான், ஆளரும் சிசிடிவி கேமராவே அதெல்லாம் நிறைய இல்லங்கிறான் அந்த பகுதியில. உனக்கு அங்க என்ன வேலைங்கிற? நாங்க வெறுமனமே அரசாங்கத்தை குறை சொல்லி காவல்துறை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்களுக்குள்ள ஒழுக்கமா வாழ கத்துக்கோங்க. புரியுதா? என்னையும் சேர்த்துதான். அதனால இங்க உடனே போலீஸ குறை சொல்லுவான், கவர்மெண்ட குறை சொல்லுவான். ஏடா உனக்கு அங்க புடுங்குற வேலையான்னு ஒருத்தன் கேட்டா நீ அந்த கமாண்ட்ல போய் படிச்சு பாருங்க. அவ்வளவு அதான் சொல்றான் இந்த செய்தியில. கமாண்ட்ல போய் படிச்சு பாருங்க. இப்ப யாரை குறை சொல்லுவீங்க? நான் அரசாங்கம் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு 2 போலீஸ் அனுப்ப முடியுமா? நீ நள்ளிரவு தாமத்துல தனிமையில போலாமா? காலம் கெட்டு கிடக்கையா, மோசமான காலம். நம்ம பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லணும். வெறுமனமே அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன குறை சொல்லி நான் சொல்றேன், நீ என்ன செருப்பால் அடிப்பீங்க? அடிச்சுட்டு போங்க. நான் எந்த அரசாங்கத்துக்கும் வக்காலத்து வாங்க விரும்பலையா. நான் ஸ்டாலினுக்கும் வக்காலத்து வாங்கல, மோடிக்கும் வக்காலத்து வாங்கல. நான் என்ன சொல்றேன், நீ எதுக்கு அந்த செய்தி வாசிக்கிறவங்க சொல்றாரு, அந்த இடத்துல ஆளாரவும் மற்ற இடம் சொல்றான், செய்தி வாசிக்கிற செய்தியால சொல்றாரு. நான் சொல்லலையா? போய் கேட்டுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், பிள்ளைகள் நாம அப்பா பேச்ச கேளு, உன் சகோதரன் பேச்ச கேளு. ஏன்னா அவன் தான் உனக்கு ஒண்ணுன்னா நிப்பான். இவன் விட்டுட்டு ஓடிடுவான், காதலும் எஸ்கேப் ஆயிடுவான். நீ என்ன பண்ணுவ? பொட்ட பிள்ளை நீங்களாம் அவன் தண்ணி அடிச்சுட்டு நாசமா நான் போய் தொலைகிறான். இவனுக்கெல்லாம் யோகி மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். எங்க ஐயா யோகியா இருந்தா நேரம் அப்பவே நான் சொல்லவே வேண்டாம் என்ன பண்ணிருப்பாரு இந்த குற்றவாளிகளை. இங்க பாருங்க, இந்த கலியுகம் அழியிற நாள் அழிய போகுது. இப்படிதான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு கசப்பாதான் இருக்கும், அதுக்குள்ள உங்க இருப்போம். காதல் தனிமையில தாங்க சந்திப்பாங்க. இதுக்கு அண்ணாமலை பாவையா இந்த சம்பவத்தை சாட்டை எடுத்து அடிச்சாரு. அதனால தனிமையில தாங்க சந்திப்பாங்க. என்ன பேசுறீங்க? எனக்கு உண்மையிலேயே நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியல, என்ன சொல்லுங்க? காதல் தனிமையில தான் சந்திப்பாங்க. 10 பேர் காதலுங்கிறியா? காதலையும் தனிமையில சந்திக்கணும், கொஞ்சம் பாதுகாப்பா போய் சந்திக்கணுங்கிறேன். நீ தனிமையில சந்திக்க வேண்டாம் நான் சொல்லல. எப்படி சந்தைக்குள்ளையா? சந்து இருட்டுக்குள்ள அங்கங்க நின்னுக்கிறாரு. என்னையா அது அப்பா பேசுறாங்க எல்லாம் பாரு. அந்த இப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, யார் துடிக்கிறா? காதலன் துடிக்க மாட்டான், ஓடிடுவான். அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா தான் கதறுவாங்க. அவங்க அந்த பிள்ளைங்க அந்த அப்பா அம்மா பேச்சை கேட்கணுங்கிற.
அது வளர்த்த விதம் அப்படி. அதனால காதலை நான் குறை சொல்ல வரல. நீ காதலிக்க வேண்டாம்னு சொல்லல. காதலிக்க பாதுகாப்பா இருங்கன்னு தான் சொல்றேன். உங்க எல்லாரும் பின்னாடி 2 போலீஸ் அனுப்ப முடியாது. உலகத்துல கோடிக்கணக்காகவே இருக்காயா. இப்ப எப்படி எல்லாருக்கும் 2 துப்பாக்கி ஏந்திய காவலர் அனுப்ப முடியுமா? முடியாதுயா. இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க திருந்துங்க, நான் திருந்தணும், எல்லாரும் திருந்தணும். புரிஞ்சுக்கோங்க ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. சும்மா போட்டுக்கிட்டு நமச்சிவாய் வைங்க. வளர்ப்பு சரியில்லைன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நமச்சிவாய் திருச்சிட்டம்பலம். நான் அந்த விளையாட்டுக்கு வரல. நமச்சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நமசிவாய்.